இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கோடிக்கணக்கான பணம் கம்பெனிக்கு நஷ்டம். இதை ஜஸ்ட் எரர்னு சொல்றீங்க. இன்னும் 2 நாள்ல இதுக்கெல்லாம் கிளியர் ரிப்போர்ட் வேணும். ஓகே சார். அபி சார், இதுக்கு முன்னாடி உள்ள ஃபைல்ஸ் கம்ப்ளீட்டா எனக்கு வேணும். வை சார்? அதுலயும் ஏதாவது தவறு நடந்திருக்கான்னு நான் செக் பண்ணணும். சார், அதெல்லாம் சரியா இருக்கு. இந்த கடைசி ஃபைல்ல தான் தப்பு நடந்திருக்குன்னு சொல்றீங்க, கரெக்ட்? இங்க பாருங்க, தப்பு எங்க வேணாலும் நடந்திருக்கலாம். அதனால கோடிக்கணக்கான பணம் லாஸ் ஆயிருக்கலாம். அது எல்லாத்தையும் நான் செக் பண்ணியே ஆகணும். பாக்குறேன் சார். பாக்குறேன்னுலாம் சொல்லாதீங்க, செய்யறேன்னு சொல்லுங்க. செய்யுங்க. செய்யறேன் சார். சார், ஒரு சின்ன ப்ராப்ளம் சார். என்னாச்சு? நாம பயந்த மாதிரியே நம்ம ப்ராஜெக்ட் ஃபைல்ல இருக்கிற எரர் என்னங்கறத அந்த ராஜா கண்டுபிடிச்சிட்டான். சரி, இதோட நிறுத்திடுவான்னு பார்த்தா நம்ம பழைய ப்ராஜெக்ட் ஃபைலையும் பார்க்கணும்னு சொல்றான் சார். சார், அதுல என்னென்ன தப்பு இருக்கு, நாம எப்படிலாம் அதை சமாளிச்சு மறைச்சிருக்கோன்னு அவன் கண்டுபிடிச்சிட்டா அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். கண்டிப்பா அதுல ஏதோ தப்பு இருக்குன்னு அவன் இப்பவே கெஸ் பண்றான். இம்மீடியட்டா பழைய ஃபைல் எல்லாம் வேணுங்கிறான். இப்போ என்ன சார் பண்றது? அவன் கேட்டா உடனே எல்லாத்தையும் கொண்டு போய் அவன் முன்னாடி வச்சிடணுமா? அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல அபி. அது எப்படி சார் சொல்ல முடியும்? நேத்து அப்படி சொல்ல போய் தான் தேவையில்லாம இஷ்யூ ஆயிடுச்சு. ஒருத்தரால அவங்க வந்தது நமக்கு டார்ச்சரா இருக்குன்னா இன்னும் போக போக என்னென்ன நடக்கும்னு நினைச்சாலே யோசிக்க முடியல. இனி அவங்க ஆபீஸ் பக்கமே வர முடியாத மாதிரி உடம்பு சரியில்லாமலோ இல்ல ஆக்சிடென்ட் ஆகியோ 2-3 மாசம் படுத்த படுக்கையா வீட்டுல இருந்தாங்கன்னு வையேன், அதுக்குள்ள நம்ம சைடுல இருக்க தப்பெல்லாம் நம்ம சரி பண்ணிடலாம். இப்ப என்ன, வானதி ஆபீஸ் பக்கம் வராத மாதிரி அவளை படுத்து படுக்கையாக்கணும், அவ்வளவுதானே? இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சார். இப்போதைக்கு பிரச்சனை இல்லாத மாதிரி ஒரு ஃபைல ராஜா கிட்ட கொடுத்து சமாளிக்கிறேன். கவனிக்க வேண்டிய விதத்துல வானதிய முதல்ல கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ராஜாவை பாத்துக்கலாம். நான் உடனே அதுக்கு ஏற்பாடு பண்றேன் சார். ஹலோ, நான் இன்னைக்கு ஆபீஸ் வர கொஞ்சம் லேட் ஆகும் மேனேஜர். திருக்கழுக்குன்றம் கோவிலுக்கு போறேன். நான் அங்க போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு அப்புறமா தான் ஆபீஸ்க்கு வருவேன். கோவிலுக்கு போயிட்டு சரியா எத்தனை மணிக்கு வருவேன்னு தெரியல. நீங்க ஏதாவதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. எதுவா இருந்தாலும் நம்ம ஃபோன்ல பேசிக்கலாம், சரியா? தேங்க்யூ. இன்னைக்கு தனியா நீ கோயிலுக்கு போறியா? சாமி கும்புறதுக்காக போற உன்ன நேரா அந்த சாமி கிட்டே அனுப்பி வச்சிடுறேன். அந்த ரவுடிக்கு கால் பண்ணி விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். சொல்லுங்க மேடம். ரவி, நான் சொல்றத கவனமா கேளுங்க. நாம நினைச்ச மாதிரியே வானதியை தீட்டு கட்டுறதுக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல திருக்கழுக்குன்றம் கோவிலுக்கு கிளம்புறா. நீங்க என்ன பண்றீங்கன்னா, என்ன நான் சொல்றதெல்லாம் ஓகே தானே? டபுள் ஓகே மேடம். நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடறேன். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் இப்ப இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் மேடம். இன்னும் கொஞ்ச நேரத்துல வானதி செத்துட்டான்ற செய்தி உங்களுக்கு வரும். ரெடியா இருங்க. வைக்கிறேன் மேம். ஆமா வானதி, ஆபீஸ் போலான்னு கிளம்புனவங்கள எப்படி திடீர்னு கோவிலுக்கு கூட்டிட்டு வந்துட்டியே? ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் ராஜாக்காக பண்ண வேண்டுதலுங்க. அவனுக்கு ஒரு நல்ல வேலை, நல்ல குடும்பம் அமைஞ்சிருச்சுன்னா திருக்கழுக்குன்றம் கோவிலுக்கு வரதா நான் வேண்டி இருந்தேங்க. நான் வேண்டிக்கிட்ட மாதிரியே ராஜாக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சு அவனும் அட்வொகேட் ஆயிட்டான். அதுவும் இல்லாம நம்ம கம்பெனிலே அவனுக்கு நல்ல வேலையும் கிடைச்சிச்சு. இதுக்கு மேலேயும் வேண்டுதலை தள்ளி போட வேண்டாமேன்னு
இன்னைக்கு ராஜாவை கூட்டிட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டேன். இப்ப பாருங்க, அவன் கூட சேர்ந்துக்கிட்டு நீங்களும் ஸ்வேதாவும் கூட வரீங்க. இத நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கோவிலுக்கு போறதே ஒரு குடுப்பனை தாங்க. அதுவும் இப்படி குடும்பமா போய் சாமியை பார்க்கிறது தான் நமக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய பாக்கியம். என்ன இந்த மாதிரி நேரத்துல ஸ்வேதாவை இப்படி அலைய வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பரவாயில்ல அண்ணி, எனக்கும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது போரா இருந்தது. குடும்பமா போய் சாமியை பார்த்தா புண்ணியம்னு நீங்க தானே சொன்னீங்க. நம்மளோட சேர்ந்து என் குழந்தையும் இன்னைக்கு சாமியை பார்க்கட்டுமே. அதுக்கு என்ன, தாராளமா பார்க்கட்டும். ராஜாவோட நேர்த்திக்கடனை தீக்க போற இடத்துல உனக்கும் நல்லபடியா பிரசவம் ஆகணும்னு வேண்டிக்கோ. சொல்லுங்க ரவி, எல்லாம் முடிஞ்சிருச்சா? இன்னும் இல்லைங்க. நீங்க என்னமோ அந்த பொண்ணு மட்டும் தனியா கார்ல வரும் அடிச்சு தூக்கிருன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப பார்த்தா கூட சில ஆட்களும் வராங்க. நாம ஒண்ணு பிளான் பண்ணா நம்ம நினைக்காதது ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. இப்ப என்னங்க பண்றது? இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. கோவிலுக்கு போற வானதி உயிரோட திரும்ப வீட்டுக்கு வரக்கூடாது. அடுத்து போன் பண்ணும்போது கோவிலுக்கு போனவ அந்த சாமி கிட்டே போயிடணும். அவ செத்துட்டாங்கிற நல்ல செய்தியை தான் எனக்கு நீங்க போன் பண்றீங்க, புரியுதா? சரிங்க மேடம். என்னாச்சுண்ணே? நம்ம ஆள் துறை எங்கடா இருக்கான்? ஒருவேளை இங்க இருந்து மிஸ் ஆயிட்டா, அதான் கோயில்கிட்ட நிப்பாட்டி வச்சிருக்கேன். அவனுக்கு ஃபோன் பண்றான். துரை, அண்ணன் பேசணுன்றாரு. சொல்லுங்கண்ணே. நம்ம பிளான் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. நீ ஒண்ணு பண்ணு. அந்த வானதியை தூக்குறது இப்போ உன் கையில தான்டா இருக்கு. உன்கிட்ட இருந்து அவ எக்காரணத்தை கொண்டு மிஸ் ஆகக்கூடாது. பார்த்து கவனமா இரு. அண்ணே, நான் பாத்துக்கிறேண்ணே. கவலையே படாதீங்க. நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன். தப்பிக்க விடக்கூடாது அவளை. தப்பிக்க விட்டா அந்த அபி என்ன அழிச்சிருவா. அது சார்